அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று முன்னால் ஈரானுடைய அரச ஊடகம், அதே போன்று ஈரானுடைய அரசாங்கம் அனைத்து தரப்பாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக, ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஈரானுடைய சுப்ரீம் லீடர், மொத்தத்தில் ஈரானை மொத்தமாக கையிலே வைத்து கொண்டிருந்த ஒரு பவர்ஃபுல் பர்சனாக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, ஈரானுடைய இர்னா உள்ளிட்ட பல செய்தி ஊடகங்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் அல் ஜசீராவும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸாக அந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய படுகொலை உறுதிப்படுத்தப்பட்டதுதான் என்பதை ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அவர்களும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாரு. காமனியினுடைய படுகொலைக்கு பதிலடி கொடுக்கப்படாமல் விடப்படாது, அதற்கு பழி தீர்த்தே தீர்வோம் என்று அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காமனியினுடைய படுகொலை என்பது ஒரு மாபெரும் குற்றம், இந்த குற்றத்தை செய்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா நினைத்து கூட பார்த்திருக்க கூடாது, மாபெரும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள், ஒரு மாபெரும் தியாகியாக இந்த நாட்டுக்கு மாறியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி என்று சொல்லி அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மிக தெளிவான ஒரு கண்டனத்தை ஈரானுடைய தற்போதைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களில் காமனி அவர்களுடைய மகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதே போன்று பேரன் கொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய மருமகனும் கொல்லப்பட்டிருக்கிறார். அலி காமனி அவர்களுடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய பேரப்பிள்ளை ஆகிய 3 பேரும் இணைந்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி மேலதிகமாக இந்த செய்திகளை தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஐஆர்ஜிசியினுடன் இணைந்த இந்த செய்தி நிறுவனம் அது உறுதியானது என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. முன்னதாக காலையிலேயே இந்த செய்திகள் வருகிற போது ஈரானுடைய சில அதிகாரிகள் இந்த செய்திகளை உளவியல் போர், ஒரு மனப்பிரமை என்றெல்லாம் வர்ணித்திருந்தார்கள். பிற்பட்ட நேரங்களில் இந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டுத்தான் இருக்கிறார் என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 40 நாட்கள் பொது துக்க தினத்தை அறிவித்திருப்பதாக ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் அடுத்ததாக ஈரானை யார் வழிநடத்துவார்கள் என்கிற கேள்விக்கும் ஈரானுடைய அரசு சற்று நேரத்துக்கு முன்பதாக பதிலளித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய தற்போதைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய நீதித்துறை தலைவர், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்ற அர்த்தம், அவர் தான் இதுக்கு மேலே ஒரு ஜட்ஜ் இல்லைன்னு ஆக டாப் லெவலில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதியரசர், அதே போன்று ஒரு சட்ட நிபுணர் ஆகிய 3 பேர் அடங்கிய குழு இது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு வரைக்கும் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய அனைத்து அதிகாரங்களும் இந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி இர்னா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறது. நாட்டினுடைய ஜனாதிபதி, நீதித்துறையினுடைய தலைவர், அதே போன்று கார்டியன் கவுன்சிலுடைய சட்ட வல்லுநர்களில் ஒருவர் அடங்கிய 3 பேர் கொண்ட கவுன்சில் நாட்டின் முழு தலைமை பொறுப்புகளையும் தற்காலிகமாக செயல்படுத்தும். உடனடியாக அடுத்த அதாவது ஆன்மீக தலைவர் யார் என்பதையும் ஈரான் வெளியாக்கும், அவர்கள் வெளியிடுவார்கள் அதிகாரப்பூர்வமாக என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக கொல்லப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் சில பேருடைய மரணத்தையும் ஈரான் சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதாவது அலி ஷம்கானி, ஆயத்துல்லா அலி காமனியினுடைய உயர் ஆலோசகராக செயல்பட்ட ஒருவர், அதே நேரத்தில் ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் தலைவராகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார். அஹமது நஜாதி காலத்துல எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இராணுவத்தில் செயல்பட்ட ஒருவர் அலி ஷம்கானி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளில் ஒருவராக செயல்படக்கூடிய பாக்பூரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை ஈரான் சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் ஈரானுடைய உத்தியோகபூர்வ IRNA ஊடக நிறுவனமும் அதே போன்று இர்னா, தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி போன்றவைகளும் தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கின்றன. ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செயல்படுத்தியவைகள். இந்த தாக்குதல்கள் தான் இவர்கள் அத்தனை பேருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி
ஈரான் மீதான புதிய ஒரு தாக்குதலாக இன்றைக்கு காலையிலேயே நம்முடைய அந்த ஏற்கனவே வீடியோ வெளியிட்டோம், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு காலையிலேயே 30க்கும் மேற்பட்ட இடங்களை இஸ்ரேல் தாக்கி இருந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மேல புதிய ஒரு அலை தாக்குதலாக இஸ்ரேல் அந்த தாக்குதல்களை நடத்தி இருந்த அதே நேரம் ஈரானும் மீண்டும் பதிலடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் அதே போன்ற தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். IRGC சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்கள் விரைவில் தொடங்கும், எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்கிற அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான தாக்குதல்களாக இந்த தாக்குதல்கள் இருக்கும் என்று சொல்லியும் அது சற்று நேரத்தில் தொடங்கும் என்கிற அறிவிப்பையும் ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு சொல்லுகிறது. இந்த IRGC என்பதே ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இருந்து ஈரானுடைய இராணுவம் தனியாக இருப்பாங்க, IRGC என்கிற ஃபோர்ஸஸ் தனியாக இருப்பாங்க. IRGC தான் ஈரானுடைய அரசாங்கத்தை பாதுகாக்கிற பணியை செய்வாங்க, நாட்டை பாதுகாக்கிற பணியை இராணுவம் பார்ப்பாங்க. ஈரானுடைய கவர்மெண்ட் கட்டமைப்பை பாதுகாக்கிறது IRGCயினுடைய பணி. அதற்காகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். ஈரானுடைய வரலாற்றில் அவர்கள் இந்த ஏவுகணை எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். எனவே தாக்குதல்கள் உச்சமாக தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக 2 சாய்ஸ் மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும். ஒன்றோ ஈரான் ஒட்டுமொத்தமாக சரணடைய வேண்டும். ஈரான் ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்குறோம், அணு ஆயுதம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை தந்துடுறோம், அதே போன்று இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஏவுகணை திட்டங்களை எல்லாம் நாங்கள் ஓரமாக குறைச்சிடுறோம், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போன்று ஃப்ளாக்சிஸாக இருக்கக்கூடிய அதாவது ஹவுத்திஸாக இருக்கலாம் அல்லது ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், கத்தாய் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், இவங்க யாருக்குமே நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம். மொத்தத்தில் மற்ற அரபு நாடுகள்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் ஒரு சைலண்ட் மூடுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு போனதுக்கு பிறகு எப்படி வெனிசுவேலா சரண்டர் ஆனாங்களோ இந்த மாதிரி சரண்டர் ஆக வேண்டும். இது ஒரு சாய்ஸாக இருக்கிறது. இல்லை என்றால் அவங்க அறிவித்ததை போலவே ரெட் லைனை தாண்டிட்டீங்கன்னு சொல்லி மீண்டும் உச்சகட்ட ஒரு பயங்கரமான தாக்குதலை நோக்கி போவார்கள். இந்த 2 மாத்திரம்தான் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. இதில் 2ஆம் கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காரணம் என்னன்னு கேட்டால் ஆயத்துல்லா அலி ஹாமனியை பொறுத்தவரையில் அவர் உச்ச பீடத்தில் இருக்கும் போதே, தலைமை பதவியில் இருக்கும் போதே கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா மத சிந்தனை கொண்ட மக்களுடைய பார்வையில் அவர் மாபெரும் தியாகியாக மாறியிருக்கிறார். ஈரானுடைய வரலாற்றில் அசைக்க முடியாத தலைவராக இருந்த அதே நேரத்தில் மக்கள் மனங்களில் இன்னும் ஆழமாக போய் அவர் பதிஞ்சிருவார். இன்னும் சொல்ல போனால் ஈரானியர்கள் அவரை வெறும் ஆன்மீக குருவாக மட்டும் பார்க்கலங்கிறது நமக்கு தெரியும். அவர் தான் எல்லாமே என்று சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அவருக்காக உயிரினால் நாங்கள் தருவோன்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள தனி மனிதன் மீதான மோகங்கள் இப்படி இல்லை, ஆனாலும் அவங்களுக்குள்ள அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த மோகம் சாதாரண பொதுமக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அது IRGCயில் இருக்குது. அந்த அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மோகமாக இருக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய இந்த மரணம் என்பது அவரை ஒரு மாபெரும் தியாகியாக சித்தரித்திருக்கிறது என்று அமெரிக்காவில் இருந்து ஈரான் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து வெளியிடக்கூடிய சையது ஒல்மான் என்கிற ஆய்வாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பையும் அல் ஜசீரா வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா அடுத்ததாக ஒரு மாபெரும் தியாகி என்கிற இடத்துக்கு அவர் போவார். அவருக்கு பதிலாக தற்போது இருக்கக்கூடிய கவுன்சில், ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டது தான். இங்கே ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொள்ளுவாங்க, இந்தந்த தலைவர்களை கொண்டாங்கன்னா அதுக்கு பதிலாக யார் யாரை கொண்டு வரணும், யார் யார் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்கங்கிறது எல்லாம் ஒரு 4 பேர் என்று ஒரு திட்டத்தை ஆயத்துல்லா அலி ஹாமனியை வகுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மரணம் சில நேரங்களில் அவர் எதிர்பார்த்ததாகவும் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வரலாறு நெடுகிலும் நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டாரு, உயிரை தியாகம் பண்ணிட்டாரு என்கிற ஒரு மிகப்பெரிய தியாகி என்கிற அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஈரானுக்குள்ள மொத்தமாக ஈரானுடைய நாட்டை அழிப்பது என்பது பல வருடங்கள் செய்யக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும். இப்போ சில நேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணலாம்னா, நாங்கள் ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொண்டுட்டோம், இனிமே எல்லாமே சரியாகிடும், இனிமே பேச்சுவார்த்தை நடத்துவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் என்று கூட யுத்தத்தை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் எது எப்படி என்ன செய்தாலும் ஆயத்துல்லா அலி ஹாமனி என்பவர் ஒரு மிக பெரும் தியாகியாக, தேசதந்தையாக அந்த நாட்டிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே மதிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு நிலைமையாக தற்போது மாறி இருக்கிறது. அவர் மேல அனுதாபங்கள் இருந்தது. இடைப்பட்ட நாட்களில் நாட்டுக்குள்ள போற
போராட்டம் புரட்சி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததா இல்லையா? அதில் வந்திருந்த மக்கள் எதிர்ப்பலைகள் கூட தற்போது அவர் மீதான அனுதாபமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு இடையில ரெசா பஹ்லவி இவர்தான் ஈரானுடைய 1970களுக்கு முற்பட்ட காலங்கள், 79களுக்கு முற்பட்ட காலங்களில் ஷாஹு மன்னருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர். ஷாஹு மன்னர் அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தான் இந்த ஈரானுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்டது, புதிய ஆட்சி. புதிய ஆட்சிக்கு முன்பதாக இருந்த மன்னருடைய வாரிசு இருக்கிறாரா இல்லையா, ரெசா பஹ்லவி, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா திடீர்னு திரும்ப காலத்துக்கு வந்து ஈரானுடைய இரத்த காட்டேரி ஒளிந்தது, ஈரான் இனிமேல் நிம்மதி அடையும், ஈரானை எங்கிட்ட தந்துருங்க, திரும்பவும் இந்த நேரத்துலையும் வந்து எங்கிட்ட தந்துருங்க, நான் ஈரானை பொறுப்பெடுத்துக்கிறேன், ஈரானை நாங்கள் ரொம்ப வளப்படுத்துவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் என்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் என்பது ஈரான் சரணடைய வாய்ப்பில்லை என்கிற ஒரு நிலையைத்தான் உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்தியைத்தான் பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஐஆர்ஜிசியினுடைய அட்டாக் இப்பொழுது எப்படி இருக்க போகிறது என்பதை வைத்துத்தான் ஈரானுடைய சரணடைதலா அல்லது அடுத்த மாபெரும் யுத்தமா என்பது முடிவெடுக்கப்படும். அப்படி அவர்கள் உச்சகட்டம் அறிவித்திருப்பதை போல பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்களை நடத்துவோம் என்பதை போலவே உச்சகட்ட தாக்குதல்களுக்கு அவங்க போவாங்களாக இருந்தால் ஈரானுடைய மாபெரும் ஒரு தலைவராக திரும்ப திரும்ப நிலைநிறுத்தப்படுவார் ஆயத்துல்லா அலி காமனி. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாத்துக்கிடுவாங்க. ஈரானுக்கு தேவையே என்னன்னு கேட்டா, ஆட்சியை விட இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஷியா சிந்தனை கொண்ட ஸ்ட்ரக்சர் இருக்குதா இல்லையா, கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை பாதுகாக்கணும். ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் மரணிக்காமல் இருந்து இந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறத விட இப்பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணத்தினால் இந்த ஸ்ட்ரக்சர் கூடுதலாக பாதுகாக்கப்படும். அனுதாப அலையோட அந்த மக்களுக்கு மத்தியில் பெரியோரு அனுதாபம் ஏற்பட்டு அதனூடாக இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க பாதுகாத்து இல்லை இவங்க தான் அவருக்காக பழி தீர்க்கணும், நம்ம யுத்தம் பண்ணணும், நீங்க தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியும் சையது உல்மான் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே போன்று இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்கிற பெயரில் ஆயத்துல்லா அலி காமனி மீதான ஒரு மாபெரும் ஈர்ப்பையும் தியாகி என்கிற அந்தஸ்தையும் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஈரானிய அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆயத்துல்லாவாக யார் வரப்போகிறார் என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதை ஈரானுடைய அரசுதான் அறிவிக்கும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. 2 சேனல்களை நம்ம மாறி மாறி இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனவே நம்மை பொறுத்தவரையில் வருகிற செய்திகளை உறுதிப்படுத்தி விட்டு தான் செய்திகளை சொல்ல முடியும் என்கிற அடிப்படையில் தான் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டு விட்டதாக செய்திகள் வந்திருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படுகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருந்தோம். தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். ஈரானிய அரசும் ஈரானிய மக்களும் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் எடுக்கக்கூடிய இந்த வரலாற்று முக்கியத்துவமான தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த முடிவுகள் ஈரானை மட்டுமல்ல முழு மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளையும் ஒரு தீர்மானம் மிக்கதாக மாற்றும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படியெல்லாம் செயல்பட போகிறது என்பதை வல்ல ரஹ்மான் தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சண்டைகளற்ற சச்சரவுகளற்ற அமைதியான நாடுகள், அமைதியான தேசங்களாக எல்லா பகுதியிலும் உருவெடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக நியாயத்துக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற நிலையை தொடர வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீன மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு